நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆன்ட்டி, அங்கிள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிரைஸ் த லார்ட். ஏசப்பா நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கிற வார்த்தையை பார்க்கலாம். சங்கீதம் 23ஆம் அதிகாரம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஏசப்பா இதுக்கு நம்மளுக்கு ஒரு கருத்து கொடுத்துருக்கார். இந்த கதையோட தலைப்பு நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன். ஒரு நாள் தாவீதுன்னு ஒரு குட்டி பையன் தானா, அவன் ஆடுகள் எல்லாம் டெய்லி மேய்ப்பானான். அவனுக்கு ஆடுகள் மேய்ப்பதுன்னா ரொம்ப பிடிக்குமா. அவன்கிட்ட கலர் கலரான ஆடுகளாக இருக்குமா. அப்போது ஒரு நாள் அவனும் அதே மாதிரி ஆடுகள்லாம் மேய்க்கும்போது நல்ல பசுமையான தண்ணி இருக்கிற இடத்துலலாம் மேய்ப்பானான். அப்போது அதே மாதிரி ஒரு நாள் நல்ல பசுமையான தண்ணி இருக்கிற இடத்துல மேய்க்கும்போது ஒரு புதருக்கு பக்கத்தில் ஒரு ஆடு இருந்துச்சா. அந்த புதருக்குள்ளே என்ன இருந்துச்சு தெரியுமா? ஒரு நல்ல பெரிய சிங்கம் இருந்துச்சா. அது எப்படி நம்ம இந்த ஆடை சாப்பிடலான்னு சொல்லி அங்கே வெயிட் பண்ணிருந்துச்சா. இதை தாவீது பார்த்துட்டு இதோ அவர்கிட்ட இந்த 3 குளங்கள் எடுத்துட்டு அதில் சிறந்த குளங்களை எடுத்துட்டு அந்த சிங்கத்து மேலே அப்படியே அடித்தாரா. அப்படியே அந்த சிங்கமும் மயக்க போட்டு விழுந்துச்சா. அதுக்கப்புறமா தாவீது எல்லா ஆடுகளையும் வேறு இடத்துக்கு கொண்டு போனாராம். அவருக்கு தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஏசப்பாவோட பாடல்களை பாடி மியூசிக் வச்சுட்டு இருந்துப்பாரா. அப்போது ஒரு நாள் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு கரடி வந்துடுச்சா. கரடி வந்ததை பார்த்த உடனே அதே மாதிரி கூழாங்கல் எடுத்து அந்த கரடியை பார்த்து அடித்தாரா. அப்போ அடித்த உடனே அந்த கரடி அப்படியே மயக்க போட்டு இருந்துச்சா. அப்போது தாவீது நினச்சாரு, இதோ நம்ம இந்த ஆடுகளெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கணும், இதுக்கு நம்ம கண்ணை சேர்ந்தால் கூட ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே போயிட்டு இருந்தாராம். அப்போது நினச்சிட்டே போயிட்டு இருக்கும்போது ஈவினிங் ஆயிடுச்சா. அதனால டெய்லி ஆடுகளை வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாரு. இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, இப்போ தாவீது எப்படி எதுக்குமே பயப்படாமல் இருந்தார். ஏன்னா அவர் அந்த ஆடுகளை பயப்படாமல் பார்த்துக்கும் போது, இப்போ அவர் ஆடுகளை பயப்படாமல் பார்த்துக்கும் போது ஏசப்பா நம்மளையும் பயப்படாமல் பார்த்துப்பாராம். ஆமென். நம்ம ஒரு பாட்டு பாடலாமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுகிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுகிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுகிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தேன் என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தேன் என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுகிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுகிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவரினில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் இன்றே என்னை ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே.
அர்ப்பணிக்கின்றேன். இன்றே என்னை ஏற்றுக்கொண்டு என் இயேசுவே, அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஆமென். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குட்டியாக ஜெபம் பண்ணலாமே. அவையான பிதாவே, அன்பான தேவனே, அனுமதிச்சவரே, அவன் சத்தம் பேசுப்பா. இந்த நல்ல நாளுக்கான சேர்த்துக்காக கிருபை செய்யுங்கப்பா. இந்த வீடியோ பார்த்துருக்குற ஆண்டி, அங்கிள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்களோட குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. எப்போ நாங்கள் அவங்களுக்கு சொல்கிற கதை, பாட்டு, வாசனை அவங்களோட இப்போ கிருபை செய்யுங்கப்பா. அவங்க நீடித்த நாட்டில் அவங்களோட இப்போ கிருபை செய்யுங்கப்பா. எப்போ இன்னைக்கு சொன்ன கதை மாதிரி ஏசப்பா, ஏசப்பா நீங்கள் எங்கள் மேய்ப்பனா இருங்க ஏசப்பா. ஏசப்பா எங்களுக்கு வழி காட்டுங்க ஏசப்பா. எங்கள் தேவைகளை சந்திங்க ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் அவங்களுக்கு சொல்கிற கதை, பாட்டு, வசனம் எங்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா உங்களுடைய சித்தத்தினால் நாங்கள் வளர்த்தக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமும் மறவாதே, ஆமென். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.